குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா February 7, 2026 சனிக்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். குறு மற்றும் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ வந்து பார்த்திங்கன்னா பிணையில்லா கடன் வழங்கும் உச்சவரம்பை வந்து பார்த்திங்கன்னா இருமடங்காக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துவதாக இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஆர்பிஐனுடைய ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா, இது முக்கியமான கேள்வி, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் வந்து கேட்கலாம் இந்த கேள்வி, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது குறு மற்றும் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பிணையில்லா கடன் உச்சவரம்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 10 லட்சமாக இருந்துச்சு. இதை உயர்த்தி 20 லட்சமாக வழங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வரும். சரிங்களா? ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி, அதாவது ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் 5.25% வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது அக்னி 3 நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்கு. ஒடிசா மாநிலம் சண்டிப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் உட்பட அனைத்து செயல்பாடுகளையும் அக்னி 3 ஏவுகணை துல்லியமாக மேற்கொண்டதாக அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை திட எரிபொருள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 2 நிலைகளில் இயங்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்கு. ஓகேங்களா? சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் அக்னி 3 நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணை 1500 கிலோ ஆயுதங்களை வந்து பார்த்திங்கன்னா சுமந்து செல்லும் திறனுடையது. கிட்டத்தட்ட 48,300 கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணை 16.7 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் விட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்கு. ஓகேங்களா? கடந்த 3 ஆண்டுகளாக அக்னி 3 ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா முப்படைகளின் சிறப்பு பிரிவுகள் மேற்கொண்டு வருது. இல்லை அக்னி 1 பாலிஸ்டிக் ஏவுகணை 700 கிலோமீட்டர், அக்னி 2 வந்து பார்த்திங்கன்னா 2000 கிலோமீட்டர், அக்னி 3 3000 கிலோமீட்டர், அக்னி 4 வந்து பார்த்திங்கன்னா 4000 கிலோமீட்டர், அக்னி 5 ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர் தொலை வரை பயணித்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டு வருது. ஓகேங்களா? அடுத்தது தமிழக அரசு துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அரசின் திட்டங்களை விலக்கி அணிவகுத்து வந்த அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் அறநிலையத்துறை வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசை பெற்றிருக்கு. ஓகேங்களா? குடியரசு அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளை சேர்ந்த அணிவகுப்பு வாகனங்கள் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல பிடிச்சிருக்கு. 2ஆம் இடத்துல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும், 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கான வாகனமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சென்னை கன்னிமாரா நூலகம் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்துள்ள காரல் மார்க்சின் திருவுருவச் சிலை வந்து பார்த்திங்கன்னா முழு உருவச் சிலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் 85.80 லட்சம் ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரல் மார்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு உருவச் சிலை வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. எந்த நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? மாமேதை காரல் மார்க்சின் சிலை திறப்பால் சிவந்தது சென்னை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்திருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியமான வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டியிருக்காரு. இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர வேறொன்றும் இல்லை, அடைவதற்கோ பொன்னுலகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டியிருக்காரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரல் மார்க்ஸோட திருவுருவச் சிலை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தமிழகத்தில் 13 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்ந்த 2 முக்கியமான அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஜியாக பணியாற்றிருந்தாங்க. அவங்கள வந்து மாற்றப்பட்டு அவங்களுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா கயல்விழி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதேமாதிரி ஆர் சுகாஷினி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பாளராக வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாகஜோதி இருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு முக்கியமானது பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகள் வழங்கும் நோக்கத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா பரீட்சா பே சர்ச்சா அப்படி, அதாவது தேர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தமின்றி எதிர்கொள்வதற்கான கலந்துரையாடல் அப்படின்னு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு வராங்க. தொடர்ந்து 9வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. ஓகேங்களா? அதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா நாட்டின் மாபெரும் கல்விசார் நிகழ்ச்சியாக உருவெடுத்துள்ள பரீட்சா பே சர்ச்சாவில் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் பங்கேற்பதற்கான பதிவு சமீபத்து ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் 2023 38.8 லட்சமாக இருந்த இந்த பதிவு 2024 2.26 கோடியாக இருந்து 2025 3.58 கோடியாக இருந்துச்சு. இந்த ஆண்டு 4.5 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது
தமிழகம் உள்ளிட்ட 19 மாநிலங்களில் 8.48 கோடி விவசாயிகளுக்கு எண்ம அடையாள அட்டை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அக்ரி ஸ்டாக்ஸ் அப்படின்ற இணையதளம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் விவசாயிகள் தொடர்பான அனைத்து விவரங்களும் வந்து பார்த்திங்கன்னா எண்ம முறையில் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. விவசாயிகள், கிராம விவரங்கள், அங்குள்ள காலநிலை, உயிர் சூழல், சாகுபடி பயிர்கள் என அனைத்து விவரங்களும் அதில் அடங்கும். ஓகேங்களா? இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கான நிதியுதவி நேரடியாக வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படுவது, குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்முதல் செய்யும் விளைபொருட்கள், பணம் செலுத்துவது என அனைத்தும் எளிதாக வந்து நடைபெறுது. ஓகேங்களா? செயற்கை நுண்ணறிவு துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்படுகின்றன. பேரிடர் காலங்களுக்கு ஏற்ப பயிர் இழப்புகளுக்கு துல்லியமாக அறியப்பட்டு உரிய நிவாரணங்கள் வழங்கவும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ம முறைப்படுத்தும் பெரிய உதவுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2091 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2104 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவி உற்பத்தி ஆலை வந்து முதல்வர் தந்து வச்சிருக்காரு. ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மிட்சுபிஷி எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆற்றல் மற்றும் மின்சார அமைப்புகள், தகவல் தொடர்பு அமைப்புகள், மின்சார மின்னணு உதிரிபாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிதாக 6 சமத்துவபுரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக மற்றும் உள்ளாட்சி வளர்ச்சித்துறை பல்வேறு துறை சார்பில் 1876 கோடி மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது ரயில்வே நிதிநிலை வந்து பார்த்திங்கன்னா மேம்பட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தகவல் கொடுத்துருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறை வந்து லாபம் ஈட்டி வரதான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசினுடைய உறுதியான முன்னெடுப்பு நடவடிக்கை இது காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா எரிபொருளுக்காக 37,841 கோடி செலவான நிலையில் தற்போது 32,000 கோடி தான் செலவாயிருக்கு. 5,500 கோடி வந்து பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. சரக்கு போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 400 மில்லியன் டன்னாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒரு வரி விடாமல் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள், ரசாயனங்கள், இரும்புகள் மற்றும் எஃகு உட்பட பல்வேறு துறைகளில் சீன பொருட்களின் இறக்குமதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா குறைத்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சரான ஜிதின் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தெரிவிச்சிருக்கிறார். ஓகே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் 3வது நாளான வெள்ளிக்கிழமை மட்டும் இந்தியர்கள் 5 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 8 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த நம்ம வந்து நேற்றே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். 19 வயதுக்குட்பட்டோருக்கான அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் இந்தியா 100 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை வீழ்த்தி 6வது முறையாக சாம்பியன் கோப்பையை வந்து பார்த்தீங்கன்னா வென்று பெற்றிருக்காங்க. போட்டியிலேயே அதிக முறை சாம்பியனான அணியாக இந்திய அணி தொடர்ந்து சாதனை நீடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை அதாவது இந்த ஆட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாயகனாக கருதப்படும் சூரியவன்ஷி தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சாதனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல்லேருந்து பார்த்துருந்துருப்போம். இவருடைய எந்த சாதனைகள் ஃபுல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஆட்டத்தில் 15 சிக்ஸர்களை பறக்கவிட்ட வைபவ் சூரியவன்ஷி அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச சிக்ஸர்களை விளாசியவராக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இறுதி ஆட்டத்தில் வைபவ் சூரியவன்ஷி வந்து பார்த்தீங்கன்னா விளாசிய 175 ரன்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோராக இருந்துச்சு. இதற்கு முன் 2012 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் உன்முக் சந்த் வந்து பார்த்தீங்கன்னா 111 ரன்கள் அடிச்சிருந்தார். அதுதான் அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டியில் ஒரு தொடரில் மொத்தமாக 30 சிக்ஸர்களை விளாசிய வீரர்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை படிச்சிருக்காரு. இதற்கு முன் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டெவால்ட் பிரேவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 சிக்ஸர்கள் எடுத்து தான் சாதனையாக இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது அண்டர் 19 உலகக்கோப்பை வரலாற்றில் சதம் விளாசிய இளம் வீரர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்தீங்கன்னா இவரை சாரும். இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இத்துடன் இந்தியா 6வது முறையாக சாம்பியன் ஆயிருக்கு. 2000, 2008, 2012, 2018, 2022 ஆகிய ஆண்டுகளில் கோப்பை வென்றிருக்குது. 2022 இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் இருக்குது. ஓகேங்களா? இறுதி ஆட்டத்தில் இந்தியா எடுத்த 411 ரன்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இறுதி ஆட்ட வரலாற்றில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். இதற்கு முன் 2024 இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா 253க்கு 5 ரன்கள் அடித்ததே வெற்றின்னு அதிகபட்சமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. ஓகேங்களா? மார்ச் 8 வரைக்கும் நடக்குது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக நிலவி வரும் பதற்றத்தை தணிக்கும் முயற்சியாக அமெரிக்கா, ஈரான் இடையேயான முதற்கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை ஒமன் நாட்டு தலைநகராக மஸ்கட்டில் வந்து நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தை முதல் திட்டமிட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா இரு நாடு பிரதிகளும் நேரடியாக சந்திப்பதை தவிர்த்து ஒமன் வெளியுறவு அமைச்சகம் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நடிகை எம்என் ராஜா மற்றும் இயக்குனர் எஸ்பி முத்துராமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு விருது வழங்குறாங்க. இது 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான
கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா. தமிழக திரையுறையில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனைகள் ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அந்த வகையில் 2022 வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் மற்றும் வசனகர்த்தாவான ஆரூர்தாஸுக்கும் 2023 கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசிலா ஆகியோருக்கு வழங்கப்பட்டுச்சு. 2024 ஆண்டுக்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது வந்து பார்த்திங்கன்னா பழம்பெரும் நடிகையான அதாவது எம்.என். ராஜம் அவர்களுக்கு வழங்கப்படுது. 2025 ஆண்டுக்கான விருது திரைப்பட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா. இவர்களுக்கு ரொக்க பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா தலா 10 லட்சம் மற்றும் நினைவு பரிசு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க இருக்கிறார். ஓகேங்களா. முக்கியமானதாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14.50 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஆண்டுதோறும் தமிழக கடற்கரை பகுதியில் ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் முட்டையிடுகின்றன. ஆனால் மீன்பிடி நடவடிக்கைகள், தவறான கையாளுதல், கடற்கரை வாழ்விட சேதம், கடல் மாசு உள்ளிட்டவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் காரணமாக 1000 குஞ்சுகளில் 1 அல்லது 2 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து முதிர்ந்த நிலையை அடைகிறது. ஓகேங்களா. இந்த வகையில் வந்து கடந்த 2019-20 ஆண்டில் கடல் ஆமைகளின் முட்டைகளை சேகரிப்பு 70,700 இருந்தது. தொடர்ந்து தமிழக அரசின் முயற்சி காரணமாக 2024-25 3.20 லட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சமாக அதிகரிச்சிருக்கு. இந்நிலையில் கடல் ஆமைகள் பாதுகாப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் செயல்பாடு சிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா களைய உலக வங்கியுடன் இணைந்து தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 14.50 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடலாமை பாதுகாப்பு மையம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான வினா. ஓகேங்களா. கிண்டியில் அமைக்கிறாங்க. இதற்கான கட்டுமான பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை காலநிலை தாக்குத்திறன் கொண்ட வாழ்வாதாரக்கு உகந்த மற்றும் நிலையான நகரங்களாக உருவாக்குவதன் நோக்கத்துடன் தமிழ்நாடு மாநிலத்திற்கான நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை 2026 வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவசம் அவ்வளோ எத்தனை எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவசம் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளுடைய இந்த எல்லா இந்த நியூஸ் பற்றின எல்லா பேப்பர் கட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதுமானது. அதேமாதிரி 2026 ஆண்டுக்கான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. Thank you friends.